வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க. ஆஸ்கார் அவார்ட்ஸ் இன்னைக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல வந்து சேயோன் திரைப்படம். இந்த சேயோன் திரைப்படத்தை பொறுத்தவரை இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, சேயோன்ல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல மிக முக்கியமான ஒரு நடிகர் நடிக்க போறாரு. அது எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. அதுல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இந்த படம் என்ன மாதிரியான கதை. அதாவது விருமாண்டி, முருகன், இந்த ரெண்டு சாமிகளை பத்தின கதை தான் இது. இந்த படத்துல வந்து மிக முக்கியமான ஒரு சில காட்சிகள் படத்துல இருக்கு. அந்த திரைக்கதைக்கு வந்து அது ரொம்ப மிக முக்கியமானது. ஸோ திரைக்கதை சுவாரஸ்யத்துக்காகவும், ஏற்கனவே விருமாண்டி படம் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்து நடித்த விருமாண்டி படம், அந்த படத்தை பார்த்துட்டு தான் சிவகுமார் முருகேசன் இயக்குனராகவே வந்திருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அந்த படத்தோட எடிட்டர், இவங்க எல்லாருமே விருமாண்டி பார்த்து டைரக்டர் ஆனவங்க. ஒரு படத்தை எப்படி டைரக்ட் பண்ணணும், நான் லீனியர்னா என்ன, எப்படி வெவ்வேறு விஷயங்களை வந்து ஒன்று சேர்க்கணுங்கிறத வந்து கற்றுக் கொடுத்துருப்பாரு நம்ம குருநாதர் உலகநாயகன் அவர்கள். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரைய அந்த விருமாண்டி கதாபாத்திரத்தில் உலகநாயகன் நடிக்கிறாரு. அதுக்குன்னு சில நாட்கள் அவர் கால்ஷீட் தர ஒத்துக்கிட்டாரு. சொல்லியிருக்காங்க, சார் நீங்க கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும், நீங்க ஒரு சில முக்கியமான காட்சிகள்ல நீங்க பண்ற மாதிரி இருக்கும், நீங்க பண்ணி கொடுக்கணும், அது படத்துக்கு வந்து மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு ஒன்று. ஓகே, நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த படம் வந்து அக்டோபர் மாசம் வெளிவரும். ஏப்ரல் மாசத்துல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. கமல் சாருடைய போர்ஷன் அப்படிங்கிறது வந்து விருமாண்டியாவே வருவார் அப்படிங்கிறாங்க. அது அதிக நாட்கள் இருக்காது, கம்மியான நாள் தான் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அது சில முக்கியமான இடங்கள்ல மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது என்ன மாதிரியான கற்பனை, என்ன மாதிரியா அந்த கதையை விறுவிறுப்பா கொண்டு போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கு. ஏன்னா தாய் கிழவி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த சென்ட்ரல் கேரக்டர் ராதிகா கேரக்டர் படத்துல மொத்தமே ஒரு 20-25 நிமிஷம் தான் வருவாங்க. ஆனா அதை சுத்தி கதையை ரொம்ப சுவாரஸ்யமா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயன் படம் தான். உலகநாயகன் கௌரவ வேடத்துல சில காட்சிகள்ல மட்டும் நடிப்பார். அது வந்து ரசிகர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை படிக்கும் பொழுதே மகிழ்ச்சியா தான் இருக்கு. அதுவும் விருமாண்டி அவர் வந்து நின்னாருன்னா அது வேற மாதிரி இருக்கும். 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி நேற்று அறிவிச்சாங்க. அதை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு வந்து ஏப்ரல் 23 ஒரு கட்ட தேர்தலா. எப்போதுமே தமிழ்நாடு சிங்கிள் பேஸ்ல தான் நடக்கும். 234 தொகுதிகளுக்கும் 23 ஏப்ரல் நடக்குது. எல்லா மாநிலங்கள்லயுமே 4 மாநிலங்கள்லயுமே May 4, 2026 வந்து ரிசல்ட் வருது. கேரளாவை பொறுத்தவரைய ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல், அசாம் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல், பாண்டிச்சேரி ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல். வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரைய 2, முன்னாடிலாம் 8 பேஸா நடக்கும். 8 வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு நாட்கள்ல நடக்கும். இந்த மாதிரி 2 பேஸ்ல முடிக்கிறாங்க. ஏப்ரல் 23 தமிழ்நாட்டோட சேர்ந்து வருது. அப்புறம் 29, அதுக்கப்புறம் டக்குனு 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. நமக்கு 4ஆம் தேதி தெரியும் யார் வந்து தமிழ்நாட்டை ஆள போறாங்க அப்படின்னு. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும் சுட சுட. ஸோ இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ்ல வந்து திமுக கூட்டணி அது வந்து ரொம்ப வேகமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சீட்டு ஒதுக்கீடு வேகமா போகுது. சீக்கிரம் முடிஞ்சிடும், இன்னும் 1-2 நாள்ல குயிக்கா முடிஞ்சிடும். அது அந்த வேலைகளை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணியில இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. யாருக்கு எவ்வளவு சீட்டுன்னு பேச ஆரம்பிச்சா பிரச்சனை வரும் போல தெரியுது. அவங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. விஜய் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சிக்கு எந்த விதமான கூட்டணியும் அமையல. அவரும் நாங்க ஆட்சியில பங்கு தரோம், அதிகாரத்துல பங்கு தரோம்னு சொன்னாரு. அவருக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடைக்கல, யாருமே வரல. இப்ப அவர் சிபிஐ அந்த கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அதுல அவர் பிஸியா இருக்காரு. இன்னைக்கு பாண்டிச்சேரியில உள்ள வேட்பாளர்களை வந்து அவர் நேர்காணல் வச்சிருக்காரு அப்படின்னு தகவல் வருது. அப்புறம் செங்கோட்டையன் போய் டாக்டர் ராமதாஸை பார்க்க போறாரு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை விஜய் டாக்டர் ராமதாஸோடையும் சசிகலாவோடையும் கூட்டணி வச்சாலும் வைக்கலாம். அந்த மாதிரி அது கூட்டணின்னு சொல்றதை விட தொகுதி பங்கீடா தான் இருக்கும். ஏன்னா டாக்டர் ராமதாஸுக்குன்னு ஒரு தனி சின்னம் கிடையாது. அவர் ஒரு 10 தொகுதியோ 5 தொகுதியோ நின்னாருன்னா அந்த 10 தொகுதியிலையும் தனித்தனி சின்னத்துல தான் நிக்கணும். ஏன்னா மாம்பழம் வந்து அன்புமணிக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இவங்களுக்கும் சசிகலா கட்சிக்கு தென்னமரம் சின்னம் போல் இருக்கு. ஸோ அவங்க நிக்கலாம். அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்தாருன்னா சவுத்துலையும் தஞ்சாவூர் பெல்ட்லையும் டெல்டாலையும் கொடுத்தாங்கன்னா அவங்க நிக்கலாம். ஸோ அவங்க ஓட்டை பிரிப்பாங்க. ஏடிஎம்கேக்கு வரக்கூடிய ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க இறங்குவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட சாதி வாக்கா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். இப்போ உள்ள நிலைமையை பார்த்தா திமுக கூட்டணி பெரிய வெற்றி பெறும்
அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு இருக்கிற கூட்டணி நிலவரம். எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது அவங்களும் கடுமையான போட்டியை கொடுப்பாங்க ஏடிஎம்கே கூட்டணியும். விஜய் எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்க போறாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அவரை பொறுத்தவரையே பெருசா ஜெயிக்க முடியாது. இளைஞர்கள் வாக்கு, அவருடைய ரசிகர்கள் வாக்கு, பெண்கள் வாக்கு அவருக்கு கிடைக்குங்கிறாங்க. பாப்போம், அவர் முதல் எலெக்ஷன்ல 15% 20% ஓட்டு வாங்குவாருன்னு நம்பர்லாம் சொல்றாங்க. பட் ஓட்டு வாங்குறப்பதான் தெரியும் அது எவ்வளவு விழுகுது. ஏன்னா எல்லா ஓட்டுமே விஜய்க்கு கிடையாது. ஒரு தொகுதியில விஜய் நிக்கலாம், அதிகபட்சம் 2 தொகுதியில நிக்கலாம். மீதி எல்லா தொகுதியிலையும் அந்தந்த லோக்கல் ஆட்கள் நிற்கும் பொழுது அந்த ஓட்டு கம்மியாகும். ஸோ அதுதான் மிக முக்கியம். அந்த வேட்பாளரை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இந்த அளவு பர்சன்டேஜ் கிடைக்காது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு 5% ஓட்டு கூட வராது அப்படிங்கிறாங்க. எதா இருந்தாலும் நம்ம மே 4ஆம் தேதி நமக்கு முடிவு தெரியும். ஆஸ்கார் அவார்ட்ஸ் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பார்த்தேன். மெயினா என்னன்னா சின்னர்ஸ் அப்படிங்கிற படம் ஏராளமான நாமினேஷன்ல இருந்தது. அப்புறம் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ, ஷான் பென் நடிச்ச படம். அந்த படம் நம்ம இதுல கூட இருக்கு, ஜியோ ஹாட்ஸ்டார்ல கூட இருக்கு. சின்னர்ஸும் ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு, ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதரும் ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. பிராங்கென்ஸ்டைன் அப்படிங்கிற படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த படங்கள், அப்புறம் ஹேம்னெட், இந்த படங்கள்லாம் நிறைய அவார்டு வாங்கினது. இந்த முதல் தடவையா இந்த தடவை சுவாரஸ்யமா இருந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேடி பெஸ்ட் கேமராக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க. அது என்ன படம்னா சின்னர்ஸ் படத்துக்கு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் அவார்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் பெஸ்ட் ஆக்டர் மைக்கேல் பி ஜோர்டன், அவருக்கு சின்னர்ஸ் படத்துக்காக கிடைச்சிருக்கு. நம்ம டிகாப்ரியோக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தேன், கடைசியில் அவருக்கு கிடைக்கல. இவருக்கு மைக்கேல் ஜார்டனுக்கு சின்னர்ஸ் கிடைச்சிருக்கு. சின்னர்ஸ்ங்கிறது அந்த கதையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது ஒரு ஹாரர், சூப்பர் நேச்சுரல், பீரியட் த்ரில்லர் அப்படின்னு அதை கிளாசிஃபை பண்றதே கஷ்டமா இருக்கு. இதை எந்த ஜானர்ல கிளாசிஃபை பண்றது அப்படிங்கிறதே கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு 1930களில் நடக்கக்கூடிய ஒரு வேம்பயர், அந்த மாதிரியான ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர், ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு அதை சொல்லலாம். அந்த மாதிரி படம். அது ஏகப்பட்ட நாமினேஷன், நிறைய அவார்டும் வாங்கியிருக்கு. குறிப்பா பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினது, பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி வாங்கினது, அதெல்லாம் சின்னர்ஸ் உடைய சாதனை. அதே மாதிரி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஜெஸ்ஸி பக்லி, அவங்க ஹேம்னெட்டுக்காக தான் வாங்கியிருக்காங்க. ஹேம்னெட்டுங்கிறது நம்ம இவர் தான், வில்லியம் ஷேக்ஸ்பியர், அவரோட ஒய்ஃப். இவங்க 2 பேரும் புத்திர சோகம், அவங்க 10-11 வயசு பையன் இறந்துடுறான், அந்த சோகத்தோட இருக்காங்க. அதை பத்தின கதை முழுக்க முழுக்க. இது ஒரு ட்ராஜடி மூவி. அவங்களுக்கு தான் இந்த வருஷம் கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் அவார்டு, கோல்டன் குளோபு, பாஃப்டா, SAG, ஆஸ்கார் எல்லா அவார்டையும் அவங்க வாங்கி குவிச்சிட்டாங்க இந்த தடவை. கிளீன் ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வாங்கி குவிச்சிட்டாங்க ஹேம்னெட் படத்துக்காக. அது ஒரு சோகமான படம். அது மைக்கேல் பி ஜோர்டன் பெஸ்ட் ஆக்டர் வாங்கிட்டாங்க. சின்னர்ஸ் பெஸ்ட் சொன்னேன், கேமரா சொன்னேன், விமன் வாங்கியிருக்காங்கன்னு. அதே மாதிரி ஒரு கொரியன் பாப் சாங் கோல்டன் அப்படிங்கிற ஒரு சாங், அது ஒரு அனிமேஷன் மூவில வரக்கூடிய சாங்கு. முதல் தடவையா ஒரு கொரியன் பாப் சாங்குக்கு பெஸ்ட் சாங் அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த ஆஸ்காரை பொறுத்தவரைய.